உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழ்ந்த கணக்கு ஒண்ணு இருக்கு. அந்த ஆழ்ந்த கணக்கு என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை இன்னும் ரொம்ப எளிமைப்படுத்தி நம்ம சொல்றதா இருந்தா, நம்ம இப்போ ஒரு பில்டிங்ல இருக்கோம். அந்த பில்டிங்கை கட்டினது யாரும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க என்ன குவாலிட்டியில கட்டிருக்காங்களா? தெரியாது. அந்த பில்டிங் திடீர்னு இடிஞ்சு விழுந்தா என்ன பண்றது? அந்த மாதிரி எத்தனை பில்டிங் அந்த மாதிரி இடிஞ்சு விழுது தினமும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் பகல்ல வேலை பார்க்கும் போது சமயமா இருக்கலாம், இல்ல ராத்திரி தூங்குற சமயமா இருக்கலாம். தலைக்கு மேல ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபேன் கீழே விழுந்து நம்ம தலைமையில விழலாமே. அது மாதிரி தலைமையில விழுந்து எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு. இதை விட இன்னும் ஒரு சிம்பிளா இது பண்றதா இருந்தா, கிராமங்கள்ல தென்னை மரங்கள் இருக்கு. தென்னந்தோப்புக்குள்ள போறாங்க. தென்னந்தோப்புக்குள்ள போகும்போது மேல இருந்து அவ்வளவு உயரத்துல இருந்து தேங்காய் கீழே விழுது. ரொம்ப ரேர, ஒரு லட்சத்துல ஒரு தடவை என்ன கேட்டீங்கன்னா யாராவது தலையில கூட விழும். அந்த மாதிரி தென்னை மரத்துல இருந்து தேங்காய் தலைமையில விழுந்து தலையில அடிபட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு என்ன புரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளை சுத்தின ஒரு சக்தி இயங்குது. அந்த சக்தி நம்மள எல்லா விதத்திலையும் நம்ம பாதுகாத்துக்கிட்டு வருது. அந்த நமக்கு அந்த உணர்தல் வேணும்.